இந்தியாவிலேயே டஃபஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னா அது யூபிஎஸ்சி உடைய சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தான் நம்ம சொல்லணும். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ்ல 3rd ஸ்டேஜ் தான் இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூல என்ன மாதிரியான क्वेश्चंस கேட்பாங்க, அதுக்கு நம்ம என்ன விதமான பதில சொல்லணும் அப்படிங்கறத பத்தி தான் நம்முடைய ஒவ்வொரு பதிவுகளை நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த பதிவுல 2023ல ஆல் இந்தியா லெவல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த மிஸ்டர் ஆதித்யா அவர் அட்டெண்ட் பண்ண மார்க் இன்டர்வியூல அவர்கிட்ட என்ன क्वेश्चन கேட்டாங்க, அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்தியாவுல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் தாண்டி ஒரு சுப்பீரியர் கவர்மெண்ட் ஜாப் இல்லன்னு சொல்லலாம். ஒட்டுமொத்த கவர்மெண்ட்லயுமே ஒன் ஆஃப் த பார்ட் ஆகக்கூடிய இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஆபீசருங்க கவர்மெண்ட் பாடிஸ் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இன்டர்வியூ போர்டு மெம்பர் இன்டர்வியூக்கு போறவங்க கிட்ட நிச்சயம் அப்சர்வ் பண்ணுவாங்க. இந்தியன் பார்லிமெண்டரி சிஸ்டம், எக்ஸிகியூட்டிவ் பவர், ஜுடிஷியல் பவரை பத்தி நிச்சயமா இன்டர்வியூல क्वेश्चंस கேட்பாங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் ஆயிருக்கக்கூடிய எந்த ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டியை பத்தியுமே நாம ப்ளேம் பண்ற மாதிரி நம்முடைய எந்த ஆன்சர்ஸுமே இருக்க கூடாது. மிஸ்டர் ஆதித்யா கிட்ட மார்க் இன்டர்வியூ போர்டு மெம்பர் என்ன क्वेश्चन கேக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, do you feel that basic structure of doctrine has led to overreaching by the judiciary அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாரு. அதாவது இந்திய அரசமைப்பு கோட்பாட்டின் அடிப்படை கட்டமைப்பு நீதித்துறையின் அத்துமீறலுக்கு வழிவகுக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. இந்திய அரசமைப்புடைய அடிப்படை கட்டமைப்புக்கு எதிராகவோ இல்ல இந்திய மக்களுடைய அடிப்படை உரிமைக்கு எதிராகவோ இந்தியன் பார்லிமெண்ட்ல ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னா அதை தடுக்கக்கூடிய அதிகாரம் இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டத்துக்கு இருக்கு. அதனாலதான் அவர் அப்படி ஒரு क्वेश्चन அவரை கேட்டிருந்தாரு. இந்தியாவுல இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய பாதுகாவலரா நம்முடைய ஜுடிஷியரி இருப்பாங்க. மத்திய அரசாங்கத்துக்கு ஆர்டர் போடக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய நீதித்துறைக்கு, அதாவது நம்முடைய ஜுடிஷியல் சிஸ்டத்துக்கு இருக்கும். அந்த அதிகாரத்தை நம்முடைய இந்தியன் ஜுடிஷியரிக்கு யார் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான். இந்த அதிகாரம் இருக்கிறதுனால மத்திய அரசாங்கமே நினைச்சாலும் இந்திய அரசமைப்புக்கு எதிராகவோ இல்ல இந்திய மக்களுடைய அடிப்படை உரிமைக்கு எதிராகவோ எந்த ஒரு விஷயத்தையுமே கொண்டு வர முடியாது. அதனாலதான் இந்திய அரசமைப்பு கோட்பாட்டின் அடிப்படை கட்டமைப்பு நீதித்துறையின் அத்துமீறலுக்கு வழிவகுக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு இன்டர்வியூ போர்டு மெம்பர் ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாரு. இந்த क्वेश्चनக்கு மிஸ்டர் ஆதித்யா என்ன பதில் சொன்னாருன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதே கேள்வியை சப்போஸ் உங்ககிட்ட யாராவது கேட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய பதில் என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நம்ம ரொம்பவே கவனமா பதில் சொல்லணும். நம்முடைய பதில் இந்தியன் ஜுடிஷியரியை குற்றப்படுத்துற மாதிரியோ இல்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை குற்றப்படுத்துற மாதிரியோ நிச்சயம் இருக்கக்கூடாது. மிஸ்டர் ஆதித்யா இந்த क्वेश्चनக்கு என்ன பதில் சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் ரொம்பவே எசென்ஷியல் ஆனது. அதை பாதுகாக்கிறதுக்காக தான் ஜுடிஷியலுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காங்களே தவிர ஓவர் ரீச்சிங்காக கொடுக்கல அப்படின்னு ரொம்ப சாமர்த்தியமா ஒரு பதில சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன விஷயம் உண்மைதான். இந்த காரணத்துக்காக தான் 44th Amendment Act of 1978 சேவியர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டத்துக்கு இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டத்துக்கு ஒரு கான்ட்ரோவர்சியை கிரியேட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு क्वेश्चन கேக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான நேரங்கள்ல நாம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பேஸ் பண்ணி தான் நம்முடைய ஆன்சர் சொல்லணும். உண்மையாவே மிஸ்டர் ஆதித்யா சொன்னது ரொம்பவே ஸ்மார்ட்டான ஒரு பதில் தான். அந்த பதிலை தாண்டி உங்ககிட்ட ஒரு பதில் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நம்முடைய அடுத்த பதிவுல வேறொரு இன்டர்வியூ क्वेश्चन பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம்.